ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அது என்ன சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் என்ன, நீங்கள் எந்த பாடம் படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சார் இப்போ உடனே போய் படிக்கணுமா? நீங்கள் இப்போ 4 மணிக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. நைட் 9 மணிக்கு சொல்கிறீங்க. இதுக்குள்ளே எப்படி படிக்க முடியும்? அதாவது சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்க படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி எழுதக்கூடிய டெஸ்ட் கிடையாது. ஓகேவா? நீங்க போன வாரம் படிச்சிருக்கீங்க இல்லையா? போன ஷெட்யூல்ல நம்ம குடுத்துருந்தோம். நீங்க யூடியூப் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ போன ஷெட்யூல்ல நம்ம குடுத்திருந்த லெசன்ஸ்ல இருந்து ஒரு லெசன் வந்து நம்ம இப்ப டெஸ்ட் வந்து குடுக்க போறோம். சரிங்களா? ஸோ அந்த அது எந்த லெசன்ங்கிறத நான் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த லெசன வந்து நீங்க லாஸ்ட்டா எப்ப படிச்சு முடிச்சீங்களோ, ஸோ அதே நாலேட்ஜ் வச்சு அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ, ஸோ அந்த ஐடியாவ வச்சு நீங்க இந்த டெஸ்ட்ட வந்து அட்டெண்ட் பண்ண போறீங்க. சரிங்களா? ஸோ நீங்க உடனே ப்ரிப்பேர் பண்ணி அட்டெண்ட் பண்ணணும், இல்ல புதுசா வந்து ப்ரிப்பேர் பண்ணி அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிமெம்பரா இருக்கு, எந்த அளவுக்கு அந்த பாடம் வந்து உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட். ஓகேவா? ஸோ மத்தபடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி, நீங்க படிச்சு, நீங்க ரிவைஸ் பண்ணி எழுதுறதுங்கிறது, அது வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் அது தனியா இருக்கு. அது நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு போட்டு அது போய்க்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு லைவ். நம்மளோட பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ், அப்புறம் யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ் 2 பேருமே வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 9 மணிக்கு லைவ்க்கு வந்துருங்க. என்ன பாடம் படிக்கணும் அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பு. சரிங்களா? அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற பாடத்துல பாலிட்டியில வந்து படிக்கணும். சரிங்களா? ஸோ பாலிட்டியில இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடம் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பாடம். சரிங்களா? ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற பேர்ல வந்து இங்கிலீஷ் மீடியம்ல வந்து இருக்கும். ஸோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின்ஸ் வந்து 2லயுமே இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லயுமே பைலிங்குவலா வந்து கொஸ்டின்ஸ் வந்து குடுக்க போறோம். ஸோ 9 மணிக்கு கரெக்ட்டா லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிருங்க. ஒரு அதிகபட்சம் இந்த லைவ் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் இந்த லைவ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு தயாராயிட்டு வந்துருங்க. இதுக்கு நீங்க வந்து கமெண்ட்லயே நீங்க ஆன்சர் பண்ணா போதும். சரிங்களா? ஸோ எப்படினாலும் உங்களுடைய தோது என்ன, நீங்க நோட் எடுத்துட்டு வரணும்னாலும் வந்துக்கலாம். ஆனா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து லைவ் கமெண்ட் தான் வந்து செக் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்காக நீங்க இத உடனே போய் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, லைட்டா ஒரு திருப்புங்க. இல்லையா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம வந்து லாஸ்ட் வீக் படிச்சது, இப்ப நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு டெஸ்ட். சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு 10th ஸ்டாண்டர்ட்ல உள்ள பாடம் மட்டும் படிச்சா போதும்பா. அது வந்து 6த்ல இருக்கும், 12த்ல இருக்கும். அது தேவையில்ல. 10த்ல இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பாடம் மட்டும். சரியா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லெசன் மட்டும் கொஸ்டின்ஸ் பைலிங்குவல்ல குடுத்துருவோம். ஸோ 9 மணிக்கு லைவ் இருக்கு. மறக்காம கண்டிப்பா வந்து இத அட்டெண்ட் பண்ணிருங்க. நம்மளோட பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் கம்பல்சரி வந்து மஸ்ட் வந்து இந்த டெஸ்ட்ட வந்து அட்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? சரி ஓகேப்பா. தேங்க் யூ. நம்ம நைட் வந்து லைவ்ல சந்திக்கலாம்.